டியூப் தமிழ் வணக்கம். லெபனான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் நேற்று வைத்த கையொப்பமானது ஹிஸ்புல்லாவையும் ஈரானையும் நிராகரித்த செயல். லெபனானில் உள்நாட்டு போர் வெடிக்கப் போகின்றது. இந்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லாவை அழைக்காமல் எழுதியது தவறு, தவறுகளுக்கெல்லாம் தவறு. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவை வெளியேற்ற இஸ்ரேல் செய்திருக்கும் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாது என்று கிழித்து குப்பை தொட்டியில் போட்டது ஹிஸ்புல்லா. அடுத்த கட்டமாக என்ன நடைபெற போகின்றது? லெபனான் ராணுவத்திற்கு அமெரிக்கா $30 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட லெபனான் மக்களுக்கு $100 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற ஆபத்தான விடயம், ஆபரேஷன் கோஆர்டினேட்டிங் குரூப் என்கின்ற ஒரு குழு அமைக்கப்பட போகின்றது. இந்த குழு உலக யுத்தத்தை உருவாக்குகின்ற ஆபத்தான குழுவாக இருக்கின்றது. லெபனான் நாட்டிற்கு காலனித்துவ ரீதியாக சொந்தக்காரராக இருக்கின்ற நாடாக பிரான்ஸ் தன்னை கருதி கொள்ளுகின்றது. லெபனானுடைய ஏழ்மையை நீக்குவதற்கு உலகளாவிய நிதியை திரட்டியவர் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான். அவரை முற்றாக நிராகரித்து அமெரிக்க படைகள் லெபனானுக்குள் இறங்க போகின்றன என்பது இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் 5 கட்ட பேச்சுக்களின் பின்னதாக எட்டி தொடப்பட்டு இருப்பதாகவும், லெபனானுடைய அமைதிக்கு மேலும் பல படிகளை தாண்டி செல்ல வேண்டி இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தினால் எட்டப்பட்டிருக்கின்ற நன்மைகள் என்ன என்ற கேள்விக்கு, லெபனானுடைய தென்புல பிராந்தியத்தில் 2 பாதுகாப்பு மண்டலங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பாதுகாப்பு மண்டலங்கள் அவசியம் என்று இஸ்ரேல் தெரிவித்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பாதுகாப்பு மண்டலத்தில் இஸ்ரேல் வெளியேறியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய படைகளும் லெபனான் படைகளும் அங்கே குடியேறி ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடும் என்பதனால் ஈரானுக்கு இது ஒரு மரண அடி என்று இஸ்ரேலிய பிரதமர் மார்தட்டி தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு ஒப்பந்தம் உண்மையான அமைதிக்கான சரியான ரோட் மேப் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகின்ற பொழுது, இந்த ஒப்பந்தமானது லெபனான் பிரச்சனையை முக்கியமான ஒரு கட்டத்திற்கு கொண்டு செல்லுகின்ற முதலாவது காலடியாக அமைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த ஒப்பந்தத்தின் இன்னொரு சிறப்பம்சம், ஹிஸ்புல்லாவிடம் இருந்து படிப்படியாக ஆயுதங்கள் களையப்படும், அவர்களுடைய தாக்குதல் அபாயம் நிறுத்தப்படும். அதுபோல தென்புல லெபனானில் இருக்கின்ற இஸ்ரேலிய படைகள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத குறைப்பு கூட 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 அதற்கு ஏற்பதாக அவர்களும் மெல்ல மெல்ல விலகி செல்வார்கள் என்று இணக்கம் ஒன்று காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது முடிந்த முடிவல்ல. இதில் மேலும் பல படிகள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார். அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரக காரியாலயத்தில் தான் லெபனானும் இஸ்ரேலும் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து லெபனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், தென்புல லெபனானில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட லெபனான் மக்கள் மறுபடியும் தங்களுடைய வாழிடங்களுக்கு திரும்புவதற்கு இந்த ஒப்பந்தம் துணையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். லெபனானுடைய தூதுவர் நடாம் முவத் இது ஒரு சிறந்த ஒப்பந்தம் என்றும், இஸ்ரேலினுடைய தூதுவர் எட்சியல் லைட்டர் இந்த ஒப்பந்தம் மிகச்சிறந்த ஒப்பந்தம் என்றும், சிறந்ததோர் அமைதிக்கு காரணமாக அமைய போகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தமானது லெபனான் ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் இணைந்து ஹிஸ்புல்லாவை அங்கிருந்து செயற்பட விடாமல் தடுப்பதை பொறுத்து எல்லாமே அமையும் என்றும், தாங்கள் அதுவரை தென்புற லெபனானில் இருந்து விலகப் போவதில்லை என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தம் என்னவாக முடிய போகின்றது? லெபனான் படைகளுக்கு பணத்தை ஒதுக்கி அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி ஹிஸ்புல்லாவை அப்புறப்படுத்துகின்றது என்ற போர்வையில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக இதுவரை இஸ்ரேல் நடத்திய போரை மறுபடியும் அமெரிக்கா நடத்த போகின்றது. எல்லோரும் ஏறிய குதிரையில் கடைசியில் சக்கடத்தாரும் ஏறி சறுக்கி விழுந்தார் என்பது போன்ற பழமொழிக்கு ஒப்பான ஒரு செயலாக இது இருப்பதாக ஹிஸ்புல்லாவினுடைய கருத்து இருக்கின்றது. லெபனானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சிக்கல் தான் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே ஏற்பட்ட வெடிப்பாக இருக்கின்றது. அமெரிக்கா லெபனானில் குடியேறமாக இருந்தால் எதற்காக பிரான்ஸ் இருக்கின்றது, எதற்காக இத்தாலி இருக்கின்றது? எனவே அமெரிக்காவிற்கு எதிராக பிரான்சிய இத்தாலிய படைகளை இறக்குவதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் குறிப்பிடுகின்றார்.
எனவே சர்வதேச படைகள் எல்லாம் லெபனானுக்குள் இறங்குமாக இருந்தால் அங்கு என்னதான் நடைபெற போகின்றது? அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் லெபனானுக்குள் இந்த விவகாரத்தை திருப்புவது மத்திய கிழக்கு விவகாரத்தில் அவர் அடைந்திருக்கின்ற பின்னடைவுகளை சீர் செய்வதற்கான ஒரு சிறிய நிலப்பரப்பில் அவருடைய சாகசங்களை புரியலாம் என்று அவர் கருதுகின்றார். ஆனால் காசா என்கின்ற சிறிய நிலப்பரப்பில் சாகசங்கள் எதுவும் செல்லுபடியற்ற நிலை இருந்ததனால் இங்கும் அது போன்ற நிலைதான் வரும். இந்த இடத்தில் இப்படியே நிறுத்தி கொண்டு லெபனானில் ஒரு கப்பல் வெடித்த கதையும் அதில் 3000 இருந்து 4000 மக்கள் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் துறைமுக பகுதியில் இறந்து போனதும் அது பாரிய வெடி விபத்தாக அமைந்ததும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்த கப்பலை இரகசியமாக கொண்டு வந்து பழுதடைந்த கப்பல் என நிறுத்தி சென்றது யார்? இந்த கப்பல் வெடிப்பதற்கு முன்னதாக அந்த வழியால் பறந்து சென்ற விமானத்திற்கு சொந்தக்காரர் யார்? அந்த தாக்குதலினால் தானா இந்த கப்பல் வெடித்து சிதறியது? அதன் மூலமாக லெபனானில் ஒரு உள்நாட்டு பேரழிவை ஏற்படுத்த முயற்சி எடுத்தது யார்? அந்த குழம்பிய குட்டைக்குள் இறங்குவதற்கு எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் என்ன? அதுதானா இது? இல்லை இதுதானா அது? அவனா இவன், இவனா அவன் என்று கேட்கக்கூடிய வகையில் இந்த காரியம் இன்று காலை நடைபெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் இத்தாலி இறங்க, அமெரிக்கா லெபனான் இறங்க, யார் தலைவர் என்கின்ற பிரச்சனையும், இதற்கு நடுவில் ஈரானினுடைய பிரச்சனையும், ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தாக்குதலுமாக இந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்ப போவது இல்லை என்பதை இந்த அமைதி ஒப்பந்தம் எடுத்துக்காட்டி இருப்பதாக மதிப்பீடுகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இவற்றினுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.